ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 774.40 ஆகும் எனில் கூட்டு வட்டி விகிதம் எனக்கு என்னது? ஓகே, என்ன கண்டு சொல்றாங்க? கூட்டு வட்டியில வட்டி விகிதம் கண்டுபிடிக்கணும். எப்படி வட்டி விகிதம் கண்டுபிடிப்போம்? ஆர் ரூட் ஆஃப், ஏன்னா 2 ஆண்டுகள்னா ஸ்கொயர் ரூட் தான். ஓகே, மொத்த தொகை எவ்வளோ? 774.40. அடுத்து இன்ட்டு 2 ஆண்டுகள் என்ன பண்ணும்? 200 மேல போடணும், வகுத்தல் அசல் மதிப்பு எவ்வளோ? 640 மைனஸ் 100. ஓகேங்களா? அவ்வளவுதான். மொத்த தொகையை போடுறோம், 2 ஆண்டுனா 200 போடுறோம், அசல் மதிப்பு கீழே போடுறோம், இங்கிட்டு மைனஸ் 100. ஓகேங்களா? இப்ப என்ன பாருங்க, சார் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி சார் ஆன்சர் பண்றது? ஒண்ணுமே கிடையாதுப்பா. இங்க பாயிண்ட்ஸ் எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கா? அப்ப நீங்க 100ஆல பெருக்குனா இது 3 நம்பரா மாறிடும். ஓகேவா? அப்ப 100ஆல பெருக்குங்க, அப்ப இது 3 நம்பரா மாறிடுச்சு. அப்ப அவ்வளவுதான். அப்ப 77,440. ஓகேவா? அதாவது 774.40 100ஆல பெருக்குனா 3 நம்பரா மாறிடுச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுதான் 2 ஜீரோ அடிச்சுட்டு இது 3 நம்பரா மாத்தியாச்சு. இப்ப அடிங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அடுத்து 8 8 64. இங்க அடிச்சோம்னா 9 8 72, மீதி 5 54, 6 8 48, மீதி ஒரு 6 64 ஒரு 8. ஓகே, அடுத்து 1 8 1 8, மீதி 1 14 2 1 8. எவ்வளவு வருது? 121. அப்ப 121 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு வரும்? 11. அடுத்து இங்க ஒரு 100 இருக்கு, 100 வெளியே எடுத்து எவ்வளவு வரும்? 10 மைனஸ் 100. ஓகே, இந்த 100 அப்படியே இல்லையாச்சு. ஓகே, 11 10 இருக்குன்னா 110 மைனஸ் 100. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 10%. ஓகேங்களா? அவ்வளவு ரொம்ப சிம்பிள்பா. மொத்த தொகையை போடுறோம், 2 ஆண்டுனா 200 போறோம், வகுத்தல் அசல் மதிப்பை கீழே போறோம். 2 ஆண்டுகள்னா ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம், கடைசியில மைனஸ் 100. இதை நீங்க போட்டாலே போதும், ஆன்சர் வேகமா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆன்சர் 10%.